விக்ரம் பல்லவி கிட்ட பேசு. விக்ரம், பிராச்சி, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. சொல்லு பல்லவி. விக்ரம், ரியா கிடைச்சாலே இல்லையா? சொல்லுங்க. இல்ல, அவ இன்னும் கிடைக்கல. அவ அங்கிருந்து விழுந்த மாதிரியும் தெரியல. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிராச்சி தான் அவளை தள்ளி விட்டதா சொல்றாங்க. உன்னோட அம்மா இங்க? கிளிஃப் பக்கம் போயிருக்காங்க. ரியா அங்க இருந்து. போய் சொல்றேன். நான் அங்க இருந்தது அவர, அங்க உங்க அம்மா இல்ல. நான் உங்க அம்மாவை பார்க்கணும். இத உனக்கு கத்து கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கணும். சண்டை எல்லாருக்குள்ளயும் தான் ஏற்படும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? நீ நல்ல பொண்ணு, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் நினைச்ச. ஆனா நீ என் பொண்ண போய் நீ இவ்வளவு கோபம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு தப்பு நீ எங்க இருந்து யோசிக்க ஆரம்பிச்ச? நீ இப்பதான் இப்படியா? இல்ல நான் தான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம விட்டுட்டேனா? சார், உனக்கு நல்லா தெரியும்ல அவ என் பொண்ணுன்னு. அவ உன்னை ஒவ்வொரு தடவையும் ஹர்ட் பண்ணும்போது அப்பெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட்டா நின்னு இருக்கேன். உனக்காக நான் என் பொண்ணோட மனசை நோகடிச்சிருக்கேன். ஆனா நீ உனக்கு நல்லா தெரியும்ல எனக்கு எல்லாமே அவதானு. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா என் உயிரியை விட்டுருவோன்னு உனக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இவ்ளோ ஏன் செஞ்ச? யூ டெல் மீ why? 2-3 தடவை அவ உன்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டா நான் ஒத்துக்கிறேன். அவ பிடிவாதக்காரி, ஷார்ட் டெம்பர். ஆனா நீ அவளுக்கு இப்படி ஒரு துரோகம் செஞ்சிருக்கியே. அவளை பழி வாங்கறதுக்காக அவளை கொல்ற அளவுக்கு போயிட்டியே நீ. நான் ஒத்துக்கிறேன், ரியா கிட்ட குறை இருக்குதா. நான் உன்னை பார்த்த போது உன்னை நான் எப்படி நினைச்சேன்னா, ஒருவேளை என் மூத்த பொண்ணு இருந்திருந்தா உன்ன மாதிரி இருப்பா நினைச்சேன். ஆனா இப்போ அப்படி நான் நினைச்சது ரொம்ப தப்பு. ரியாவோட கேரக்டர் என்னவோ அவ அப்படிதான் இருக்கா. ஆனா நீ பாக்குறதுக்கு எப்படி? ஆனா அது உண்மை இல்ல. நல்ல பொண்ணு மாதிரி வெளியில நடிக்கிற, ஆனா நீ நல்லவ கிடையாது. நீ எவ்வளவு நீ ஒரு அப்பாவி மாதிரி வெளியில நடிக்கிற, ஆனா நீ ஒரு அப்பாவி கிடையாது. நீ பேசிக்கலி உன்னோட உண்மையான சுயரூபம் இப்பதான் தெரியுது. உன்னை தெரியுமா, நீ செஞ்சது தப்பு இல்ல, கிரைம் செஞ்சிருக்க, பெரிய கிரைம். உன்னை தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை வளர்த்தாங்க பாரு, அவங்களதான் சொல்லணும். என் அம்மாவை பத்தி தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என்ன பேசினாலும் உன் அம்மா முன்னாடி பேசுறேன். மேடம், என்ன பண்றீங்க? கொஞ்சம் பின்னாடி வாங்க. அந்த இடம் வலிக்கு விட்டுரு மேடம், அப்புறம் நீங்க விழுந்துருவீங்க. ப்ளீஸ் பின்னாடி வாங்க. மிஸ்டர் மெஹரா இல்ல? அவரு இங்க தானே வந்ததா நீங்க தானே சொன்னீங்க. அண்ணா, அவரு இப்ப எங்க? மேடம், அவர் இங்க வந்துட்டாரு. அவர் என்னையும் பார்த்தாரு. இங்க நடந்த விஷயத்த அவர்கிட்ட நான் சொன்னேன். ஆனா அவர் உங்களை பத்தி கேட்டாரு. நான் தான் அவரை கேம்ப் ஆபீஸ்க்கு அமுச்சு வச்சேன். நான் அவரை அங்க போய் பாக்குறேன். வாங்க போலாம், வாங்க. சார், உங்களுக்கு ரியா கிடைச்சாலா? இல்ல, கீழே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவங்க எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை அவங்க எங்கேயுமே கிடைக்கலன்னா அவங்களுக்கு இல்ல, நீங்க அவளை சரியா தேடி இருக்க மாட்டீங்க. நானும் உங்க கூட வரேன். நீங்க ஏன் எதற்கு தேடுங்க, நான் அப்புறமா நம்புறேன். உங்களால தேட முடியாது. இந்த கிராமத்து ஜனங்க வச்சு தேடியே அவங்க கிடைக்கல. அவங்கள ஏதாவது காட்டு மிருகங்கள் தூக்கிட்டு போயிருக்கான். அவங்கள கொன்னு. எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். எப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த காட்டுல நிறைய மிருகங்கள் இருக்கு. அந்த பொண்ணு விழுந்ததுல மயக்கம் அடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை கை கால் உடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவங்கள காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம். இல்லனா ஏதாவது மிருகங்கள் அவங்கள கொன்னு. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ். உன்னோட அம்மா எங்க இருக்காங்க? சார் ப்ளீஸ் எங்க அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. இதுல அவங்க தப்பு எதுவும் இல்ல. யாரோட தப்பு? என் பொண்ணு நீ தள்ளி விட்டுருக்கிற. உங்க அம்மா உன்னை சரியா வளர்க்கல. அப்ப இது யாரோட தப்புன்னு சொல்லு. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பண்ணாலும் அதனால உனக்கும் உன் அம்மாவுக்கும் தான் பாதிப்பு. சார் ப்ளீஸ், இதுல எங்க அம்மா தப்பு எதுவுமே இல்ல. ஒருவேளை எங்க அம்மா தப்பு செஞ்சிருக்காங்கன்னா அவங்க என்ன இந்த ஊருக்கு படிக்க அனுப்பி வச்சதுதான் தப்பு. அந்த ஊருக்கு நீ போகாதன்னு எவ்வளவோ படிச்சு சொன்னாங்க. அந்த ஊருக்கு போனா உனக்கு கஷ்டத்தையும் சோகத்தையும் மட்டும் தான் கொடுக்குன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. ஏன் தெரியுமா?
என்னோட சந்தோஷத்துக்காக, என்னோட கனவுக்காக, என்னோட ஃபியூச்சருக்காக. சார், எங்க அம்மா அவங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க சார். அவங்க பட்ட கஷ்டங்களை நீங்க கூட நம்ப மாட்டீங்க. அப்புறம் எனக்கு நான் அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல. அதுவும் என்னால அவங்க கஷ்டப்படக்கூடாது. என் அம்மா எனக்கு நல்ல பண்பாடுகளை கத்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த ட்ரிப்புக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ ரியா கிட்ட எந்த சண்டையும் போடாத, அவ என்ன சொன்னாலும் அவளை தங்கச்சியை நினைச்சு மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு சார், ரியாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. என்னை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவா, என் கூட சண்டை போடுவா. அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா, நான் தான் உங்களை அவகிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு சொல்றா. நீங்களே சொல்லுங்க சார், நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? அதுக்கப்புறம் சொல்றா, என் அம்மாவுக்கு நான் பொண்ணு அறுக்கிறதுக்கே தகுதி இல்ல, இப்படி என்னென்னமோ சொல்றா. நான் எப்படி பொறுத்துக்க முடியும்? எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால சண்டை போட்டேன். ஆனா சத்தியமா நான் அவளை தள்ளி விடல. ஆரம்பத்துல அவதான் என்ன தள்ளி விட்டா, தள்ளிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நான் அவளை ஒரே ஒரு அறை அரைஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா நான் உங்களை என் அப்பா ஸ்தானத்துலதான் பாக்குறேன். என்னால உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது சார். என்ன பொறுத்த வரைக்கும் என் அம்மா கிட்ட கூட ஒரு விஷயத்த மறைச்சிருவேன், ஆனா உங்ககிட்ட முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க சார். நான் ரியாவை தள்ளி விடல, அந்த டிம்பி போய் சொல்ற. ஆனா அந்த போட்டோஸ் ஒண்ணு பொய்யான போட்டோஸ் இல்ல. அந்த போட்டோக்கு பின்னாடி அவ சொல்ற கதை எதுவுமே உண்மை இல்ல சார். ஆனா நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன ப்ளேம் பண்றாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. I swear on my mom sir, நான் என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல சார். எப்படி உங்க பொண்ணை தவிர உங்களுக்கு வேற யாரும் இல்லையோ, அதே மாதிரி எங்க அம்மாவை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. நான் உங்க மேல போய் சத்தியம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ப்ளீஸ். என் பொண்ணு எப்படி இருக்கானே தெரியல. பல்லவி அவளுக்கு சின்ன அடிப்பட்டா கூட அவ தாங்கிக்க மாட்டா. ஆனா இப்ப அவ மலையில இருந்து கீழே விழுந்திருக்கா. மலையோட நிலைமையால ரியா மேல இருந்து விழுந்துட்டாளா? மலையில இருந்து கீழே விழுந்துட்டா. அவ மலையில இருந்து எப்படி விழுந்தா? ஆனா அவ கிராப் தானே போயிருக்கா. அங்கதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சா? அவளுக்கு அடிப்படலையே. அவ நல்லா இருக்காளா? அவளுக்கு எதுவும் ஆகல? இல்ல அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல. அவளுக்கு என்ன ஆச்சு கூட யாரும் சொல்லல. விக்ரம் தான் எங்களுக்கே போன் பண்ணி சொன்னாரு. முதல்ல நீ தைரியமா இரு. அப்ப இங்க பாரு, இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய வேண்டாம். அவங்க மம்மி கூட கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஹார்ட் அட்டாக் ஏதாவது ஆகி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அவங்க கிட்ட எதுவும் சொல்லலாம் இருக்காது. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, அவ நல்லா இருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்ல நான் கேம்ப் போறேன். நான் அவளுக்காக கேம்ப் போறேன். விடுங்க. போறேன். நீ எப்படி தனியா போவ? என்ன இவ எப்படி தனியா போவா? ஐயோ கடவுளே, ரியாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவ நல்லா இருக்கணும். சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கல சார். ஆர் யூ ஷுவர்? எல்லா இடமும் தேடி பாத்தீங்களா? அவ இங்க எங்கேயாவது கூட விழுந்திருக்கலாம். இங்க எங்கேயாச்சும் இருந்தா நான் கண்டிப்பா பாத்திருப்போம் சார். ஹலோ பிராச்சி நல்லா இருக்கால? பிராச்சி நல்லா இருக்கா. ஆனா நீ எதுக்காக அழற? அங்க என்னதான் நடக்குது என்கிட்ட கொஞ்சம் சொல்ல. இல்ல அது வந்து ரியா மலையில இருந்து கீழே விழுந்துட்டாளா. அவளை ரெஸ்கியூ டீமால கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவ மட்டும் ஒருவேளை கிடைக்கலன்னா. ஓ, இதுக்காக தான் நீ அப்படி பயந்துட்டு இருந்தியா? அப்ப நீ பிராச்சிக்காக இல்ல ரியாக்காக அழுதுட்டு இருக்கியா? அப்படின்னா நீ உன் பொண்ணுக்காக அழல, வேற யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ அழுதுட்டு இருக்க இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அது நான் ரியாக்காக. அது பிராச்சி. இங்க இருக்கவங்க எல்லாம் பிராச்சி தான் ரியாவை தள்ளி விட்டதா சொல்றாங்க. அவங்க சொல்றாங்களா இல்ல நீ அவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்கியா? நான் வரேன். அங்கே இரு, நான் வந்து பாக்குறேன்.
இல்ல இல்ல நீங்க இங்க வர வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அட இப்ப நீ அங்க தனியா இருக்க ஆ? இதெல்லாத்தையும் நீ எப்படி சமாளிக்க முடியும்? நான் அங்க வரேன், அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீ அங்கே இரு, நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இல்ல ஹலோ ஹலோ. போலீஸா? நீங்க வாங்க, இதே அட்ரஸ் தான். எங்களோட கேம்ப் இங்கேயே தான் இருக்கு. கிரைம் நடந்தா போலீஸ் இங்க வந்து தானே ஆகணும். நீங்க உடனே பஸ் ரெடி பண்ணுங்க. பிராச்சியை தவிர மற்ற பசங்க எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். பிராச்சியோ போலீஸ் விசாரிக்கும். ஓகே சார். சார் டிம்பி ஷைனாவும் எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் ரியாவோட டென்ட்ல இருக்காங்க. அதோ அந்த ரெட் அண்ட் பிளாக் Okay. டென்ட்ல. என்ன பேசுறீங்க? இப்படி குசு குசுன்னு பேசாம வெளிப்படையா பேசுங்க. ஏன் உனக்கு கேட்கணுமா? இங்க என்ன பேசுறோம்னு உனக்கு தெரியாதா? பிராச்சி மலையில இருந்து ரியாவை தள்ளி விட்டுட்டா. உனக்கு என்ன உங்க பைத்தியமா? எல்லாருக்கும் பைத்தியமா? இப்படி நீங்க பிடிச்சி என்ன தள்ளுற? பேசுறதா இருந்தாலும் ரியாவை பத்தி பேசுங்க. பிராச்சியை பத்தி பேசுனீங்க, உங்க எல்லாரையும் தள்ளி விட்டுருவேன். இவங்க என்ன 2 இப்படி பேரும் அடாவடியா சேர்ந்து பேசிட்டு எல்லாரையும் போறா? தள்ளி விடுவாங்க ரொம்ப போல திமிரு இருக்கு. பிடிச்சவ போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். எஸ் சார். இது ரியோவோட டென்ட் இல்ல? எஸ் சார். நைஸ். அப்புறம் டிம்பி, உனக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும்ல? அது அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்க ஹில்ஸுக்கு எப்போ போன? அரவுண்ட் 10:30 சார். 10:30 இஸ் லேட். நோ சார், இவ 10:30க்கு போல. ரியாவும் பிராச்சியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவ அங்க போயிட்டா. உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் கூட உன்கிட்ட டைம் கேட்டேன், நீ கூட எனக்கு சொன்னியே. அப்பதானே நீ அங்க போட்டோ எடுக்க போன. ஆமா சார், சாரி சார். நான் 10:30க்கு முன்னாடியே போயிட்டேன். 10:30க்கு முன்னாடி தான் ரியாக்கும் பிராச்சிக்கும் சண்டை போயிட்டு இருந்துச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ஆஸ்க் யூ a question? நீ எப்படி போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த? ஐ மீன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ அந்த சண்டையை நிறுத்தி இருக்கணும். அப்படி நீ பண்ணியிருந்தா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. பிரியா உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். சார் ஆக்சுவலி நான் தூரத்துல இருந்து எடுத்தேன் சார். சோ தூரத்துல இருந்திருக்க. அப்புறம் உன்கிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல? எஸ் சார். கேன் ஐ see it? ஷூர் சார். போட்டோஸ்லயே தெரியுது நீ எவ்வளவு தூரமா இருந்திருக்கன்னு. இந்த போட்டோல நீ எவ்வளவு தூரத்துல இருந்தன்னு தெரியல. இந்த போட்டோகிராஃப்ஸ்ல கல்லு கூட இருக்கு. சார் நீ மறைஞ்சிருந்து இந்த போட்டோஸ் எடுத்தியா? வைல்ட் லைஃப் போட்டோஸ் எடுத்தியா? வெயிட், ஒன் செகண்ட். இந்த போட்டோஸ பார்க்கும்போது நீ பக்கத்துல இருந்து மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்திருக்க. ஏன் இப்படி? சார் இப்போ வீட்ல இருந்து எனக்கு அர்ஜென்ட் கால் வரும் சார். நான் கிளம்பட்டுமா சார்? எனக்கு கூட அர்ஜென்ட் கால் பண்ணணும். என் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. Do you have phone? ஆக்சுவலி நேத்து ராத்திரி என்னோட போன் தண்ணில விழுந்துருச்சு. How tragic. Can I use your phone? It's urgent. ரியா எங்க? நான் கேக்குறேன்ல, வேர் இஸ் ரியா? நாங்க சொல்லிடுறோம் சார். சித்தி, ஏதாவது தெரிஞ்சதா சித்தி? பிராச்சி இங்க வாயே. அம்மா அம்மா என்னாச்சு? ரியா இன்னும் கிடைக்கல. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, இருந்தாலும் அவ கிடைக்கல. அம்மா அப்படின்னா அவ கீழே விழல. அவ கீழே விழுந்திருந்தா கண்டிப்பா எல்லாரும் கிடைச்சிருப்பா. அவங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த காட்டுல மிருகங்கள். பிரின்சிபல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அம்மா அம்மா ப்ளீஸ் டோன்ட் வரி, நீங்க அழாதீங்க. மிஸ்டர் மெஹரா இருக்கார்ல, அவரு பிராச்சி கிட்ட கூட வந்து பேசினாரு. நீங்க அவரை நம்புறீங்க, ஆனா அவரோட பொண்ணு தான் காணாம போயிருக்கா. அவர் உன்னை பத்தி யோசிப்பாரா இல்ல அவரோட பொண்ணை பத்தி அம்மா யோசிப்பாரா? மிஸ்டர் மெஹராவுக்கு தெரியும் நான் எந்த தப்பும் செய்யலன்னு. ஆனா அவர் மேல தப்பு இருக்கு. அவருக்கே தெரியும் ரியா அவர் மேல ரொம்ப பொசசிவா இருக்காரு. இருந்தாலும் ஏன் உன்கிட்ட பேச வராரு? அவர் அந்த மாதிரி பண்றது தப்பு. அம்மா இல்லம்மா.
அம்மா இந்த எல்லா டென்ஷன் எல்லா ப்ராப்ளம்ஸையும் ரியா தான் கிரியேட் பண்றா. அம்மா முன்னாடி தான் மிஸ்டர் மெஹரா சார் எனக்கு நிறைய உதவி செஞ்சாரு, என்கிட்ட பேசினாரு. ஆனா இப்பெல்லாம் அப்படி எதுவும் கிடையாதுமா. அவருக்கு நல்லா தெரியும், எல்லாத்தை விட அவருக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஒண்ணு தெரியுமா, என்ன அவர் பார்த்ததும் என்ன பயங்கரமா திட்டினாரு. ஆனா நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன நம்பினாரு. நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு என்ன நம்புறாரு. அவர் என் கண்ணை தொடச்சு விட்டுட்டு இந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியில கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அம்மா அவரோட பொண்ணை பத்தி அவருக்கு நிறைய கவலை இருக்கு. ஆனா இன்னொரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கிறது அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவருமா. ஆமா சித்தி, மிஸ்டர் மெஹரா எந்த அளவுக்கு நல்லவரோ அந்த அளவுக்கு கெட்டவரியா. அப்புறம் எனக்கு என்னமோ ரியா எங்கேயோ மறைஞ்சிருந்து எல்லார்கிட்டயும் போய் சொல்றான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. டாட் டாட் நீங்க இட்ஸ் யூ. என்னால நம்பவே முடியல. நீங்க எப்படி டாடி இங்க? டாடி எனக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இட்ஸ் a miracle. நான் என்ன சொல்றது, பாட்டியோட பிரேயர்ஸ்னால தான் எனக்கு ஒண்ணு ஆகல. நான் தப்பிச்சிட்டேன். நான் அங்க இருந்து விழுந்தனா. தேங்க்ஸ் டாடி, நீங்க இங்க வந்துட்டீங்க. எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாராவது இங்க வருவாங்க என்ன கூட்டிட்டு போவாங்கன்னு. ஆனா நீங்க வந்துட்டீங்க. தேங்க்யூ so much டாட். தேங்க்யூ டாட். Just stay away. I said just stay away. உன்னால உன் டீச்சர்ஸ் உன் பிரின்சிபல் அவங்க பசங்களை கேர் எடுத்துக்கலன்னா நான் உங்களை புடிச்சு திட்டினேன். உன்னோட காலேஜ்ல ரெஸ்கியூ டீம் கூப்பிட்டிருக்காங்க. நான் ஏசிபியை வர சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாரும் உன்னை தேடுறாங்க. உன்னால நான் என்னையே நொந்துக்கிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி நாம இவளை தடுக்கலையே, இவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசலன்னு ஃபீல் பண்ண. ஆனா நீ, நான் பிராச்சி கிட்ட தேவையில்லாம உங்க அம்மா வளர்த்த விதம் சரியில்லைன்னு சொன்னேன். ஆனா நீ என்கிட்ட இல்ல. இனிமே நீ டோன்ட் சே எனிதிங் ப்ளீஸ். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத ரியா. ஐ எம் ரியலி வெரி அப்செட் வித் யூ. இதுக்கப்புறமும் நான் இப்படிதான் இருப்பேன். டாட் டாட், நான் பிராச்சி கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஐ அம் சோ சாரி. ப்ளீஸ் டாடி என்கிட்ட பேசுங்க. டாட். அபி நீ எங்க போயிட்ட? விக்ரம், ரியா கிடைச்சிட்டா. ஆக்சுவலி ரியா இஸ் ஃபைன். நீ என்ன சொல்ற? நான் உன்கிட்ட அப்புறமா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இப்ப போய் நான் பிரின்சிபலை பார்த்துட்டு வரேன். ஐ ஜஸ்ட் கோ. அபி நில்லு. அட அது நான் I have found ரியா. என்ன ரியாவா? என்ன சொல்றீங்க மிஸ்டர் மெஹரா? ரியா கிடைச்சிட்டாளா? She is fine. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். என் கோவத்தை உங்க மேல காட்டிட்டேன். I am really sorry for that. ரியா நல்லா இருக்காளா? அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்திருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகலையே. அவ விழவே இல்லை. இதெல்லாம் ரியாவோட பிளான். ரியா பிராச்சிய பழி வாங்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு பிளான பண்ணிருக்கா. உங்க எல்லாரும் முன்னாடியும் பிராச்சிய அவமானப்படணும், அப்புறம் நீங்களே அவளை காலேஜ் விட்டு அனுப்பணும்னு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. ஆனா பிராச்சி அவளை தள்ளி விடல. அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவ டிம்பி கிட்ட சொல்லிருக்கா, அவ வந்து இங்க ஒரு பொய்யான கதையை சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் அந்த போட்டோவும் உறுதிப்படுத்திருச்சு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டிம்பி அந்த போட்டோஸை எடுத்திருக்கா. ரியா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? அப்போ இதுக்காகவா ரியா இவ்ளோ ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்? நானும் இதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இதுல தப்பு என் மேலதான். நான் அவளை சரியா வளர்க்கவே இல்லை. அவளுக்கு மேனஸ சொல்லி தரல. மத்தவங்கள எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்புறம் நான் பிராச்சியை என்னென்னவோ சொல்லிட்டேன். என் பொண்ணு கோவக்காரி, பிடிவாதக்காரி. அவ எப்பவுமே அப்படிதான் இருப்பா. ஆனா தப்பு என் பேர்ல தான் இருக்கு. என்னோட வளர்ப்பு சரியில்லை. ஆனா நான் கேட்ட கேள்வி, பிராச்சி அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னேன். நான் அப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது. நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி. என் பொண்ணை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற, ரியாவை இந்த காலேஜை விட்டு அனுப்பிடாதீங்க. ஒரே ஒரு தடவை கிவ் ஹர் a சான்ஸ். வெளியில போலீஸ் இருக்காங்க, அவங்க முன்னாடி ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. இல்லனா ரியாவோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும். I beg of you guys. I'm really sorry.
ரியா நீயா? உனக்கு எதுவும் ஆகல? உனக்கு அடி எதுவும் படல? நீ நல்லா இருக்கல்ல? என்னாச்சு? வலிக்குதா? I'm fine. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் விழவும் இல்லை, என்னை யாரும் தள்ளியும் விடல. அப்படின்னா நீ எதுக்காக அழுற? எல்லாரும் சொன்னாங்க பிராச்சி. அதெல்லாம் என்னோட பிளான் தான். நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். நானும் பிராச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த போட்டோ எடுத்து கேம்ப்ல எல்லார்கிட்டயும் காமிச்சு டிராமா கிரியேட் பண்ண சொன்னேன். பிராச்சின்னு மலையில இருந்து தள்ளி விட்டதா சொல்ல சொன்னேன். பிராச்சியை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. இப்ப கூட அவளை பார்த்து எனக்கு கோவம் தான் வருது. உங்களுக்கு தெரியுமா, இது நாள் வரைக்கும் அப்பா என்ன திட்டினதே கிடையாது. ஆனா என் லைஃப்ல பிராச்சி வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன அடிச்சிட்டாரு. கேன் யூ பிலீவ் இட்? அவளாலதான் டாடி என்கிட்ட அடிக்கடி கோவப்படுறாங்க. என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. And he slapped me. இந்த ஒரு விஷயத்துக்கு பிராச்சி நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்.